எப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது. என் உசுரை வாங்கி தொலைக்குது. எனக்கு இந்த காருக்கும் அப்படி ஒரு ராசி. ஐயோ, மெக்கானிக்கு போன் பண்ணா கூட அவன் நம்மள மதிச்சு வரமாட்டானே. அடியே, நான் சொல்றத கேளு. இந்த ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிருமா? ஸ்டார்ட் ஆயிரு. சார், என்ன சார் கார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் என்ன பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியுது? சார், அப்புறம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? காரை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தப்பா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் சார், இது ரொம்ப பழைய வண்டியாச்சே சார். இதே என்ன வச்சிட்டு இருக்கீங்க? இப்பதான் லேட்டஸ்டா நிறைய வண்டி வந்துருச்சு, அது வாங்கிருக்கலாம்ல. இந்த காரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது நான் முதல்ல வாங்கின காரு, அதிர்ஷ்டமான வாகனம். நீ என்னமோ காருக்குள்ளேயே பிறந்து காருக்குள்ளேயே வளர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்க. முன்ன பின்ன கார்ல போயிருக்கியா? ஏதானு கால் டாக்ஸில வேணா போயிருப்ப. ஏதோ 10 கார்ல புடங்கின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. சரிங்க சார், நீங்க கொஞ்சம் இறங்குங்களேன். ஏன், நீ என்ன பண்ண போற? இல்ல சார், நான் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறேன். என்னாலே பண்ண முடியல, நீ பண்ண போறியாக்கா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சது எதையோ பண்றேனே, கொஞ்சம் இறங்குங்களேன். ஏன்பா, உனக்கு கார் எல்லாம் ஓட்ட தெரியுமா? சரி, இறங்குறேன். என்னதான் பண்றேன்னு பாக்குறேன். தம்பி சார், உங்களுக்கு கார் மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும் சார். எதையாவது பிடிக்கிறாதப்பா, போயிட போகுது. சூப்பர் தம்பி, சரியான வேலைக்காரனா இருக்கியா நீ? வாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. போங்க சார், போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியா? நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறேன். ஸ்டார்ட் ஆயிருச்சு. மெக்கானிக் கூப்பிட வேண்டியது மிச்சம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் மிச்சம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிங்க சார், அப்படியே வண்டியில ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. எது? என்ன சொன்ன? இந்த கார் எடுத்துட்டு ரவுண்டு போறதா? இது வரைக்கும் இந்த காரை எடுத்துட்டு எங்கேயுமே போனதில்ல. காரை வாங்கிட்டோமேங்கிறதுக்காக அடிக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி பத்திரமா வச்சிருவேன். அப்புறம் எதுக்கு சார் வாங்குனீங்க? எல்லாம் ஒரு பந்தாவுக்கு தானே தம்பி. இந்த ஏரியாவில் நான் ஒரு 1.25 கோடி கோடீஸ்வரன். வீட்டுல ஒரு கார் இல்லைன்னா எப்படி? வீட்டுல ஒரு கார் இருந்தா தானே கௌரவம். இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா புரிய போகுது?
இந்த மாதிரி காரெல்லாம் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணோம் சார். அப்பப்போ பெட்ரோல் போட்டு எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். பெட்ரோல் விற்கிற விலைக்கு எதுக்கு ரவுண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு? தம்பி, ஒரு சின்ன யோசனை. என்ன யோசனை சார், சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தம்பி, காரை நிப்பாட்டி வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கு. வீட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இந்த காருக்கும் ஒரு வாடகை கொடுத்துட்டு நீ ஓட்டி யூஸ் பண்ணுறது. என்ன சார், உங்க அதிர்ஷ்டம் வாங்கணும்னு சொன்னீங்க, இப்போ என்ன வாடகை எடுத்து யூஸ் பண்ண சொல்றீங்க? என்னுடைய அதிர்ஷ்டம் உனக்கும் வந்து சேரட்டுமே. நீ என் வீட்டுக்கு குடி வந்த நேரம் இந்த கார்ல போனேன்னு வச்சுக்க, எனக்கு அது பெருமை தானே. ஓகே சார், ஆனா இந்த கார் ஓட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. என்ன தம்பி அப்படி சொல்லிட்ட? இந்த காரை எவ்வளவு பேர் ஆசைப்பட்டு விலைக்கு கேட்டாங்க தெரியுமா? இந்த காரையா சார்? ஆமா. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார். ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நாங்க போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் சார். போயிட்டு வாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அவமானம் பாத்தியா? என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அடியே, இந்த கோபத்தெல்லாம் இங்க காட்டாத. ஆப்பு வந்து வச்சுக்க. உரைக்கிறத பாரு. டே கணேஷா, என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப சாப்பிட வரப்போறியா இல்லையா? நான் வரல. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்களே போய் கொட்டிக்கோங்க. இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சா உங்க அக்கா திரும்பி வந்துருவாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் அக்கா வேணும். உங்க அக்கா தான் நல்லா இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னால்ல, அப்புறம் என்ன? கணேஷா, கணேஷா, அக்கா வந்துருச்சு போல. கணேஷா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க தான் கூப்பிட்டீங்களாமா? எனக்கு என் அக்கா கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இங்க பாரு, நானும் உன் அக்கா தானடா. கவலைப்படாத. இங்க பாரு, நான் உனக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாம். கணேஷா, இதுவே உன் அக்கா பார்வதி கொடுத்திருந்தா நீ வேண்டான்னு சொல்லுவியா? வாங்கிக்கோடா. வேண்டாம். புடிடா, வாங்கிக்கோ. வாங்கம்மா, எப்பம்மா வந்தீங்க? இப்பதான் வந்தேன் சுந்தரம். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. அக்காவும் மாமாவும் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இங்க இருக்க யாருக்குமே அக்கா மாமாவை பத்தி எந்த அக்கறையுமே இல்ல. எனக்கு அக்கா ஞாபகமாவே இருக்கு. எனக்கு என் அக்காவை பார்க்கணும், என் அக்கா கிட்ட பேசணும். அழாதடா கணேஷா. நான் ஹைதராபாத்ல இருந்தாலும் நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். ஆதியும் பார்வதியும் எங்க இருந்தாலும் அவங்க இருக்கிற இடத்த நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாம அழாம தைரியமா இரு கணேஷா. அழாதடா, அழாதன்னு சொல்றேன்ல. சுந்தரம், நீங்களும் பார்வதியை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க இருக்கிற இடத்த கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவங்க வீட்ல இருந்து போனதுல இருந்து பார்வதி ஒரு நாள் கூட போன் பண்ணலையா? ஒரே ஒரு நாள் மட்டும் அக்கா போன் பண்ணி பேசினாங்க. வீட்டுக்கு பால் காய்ச்சிருக்கிறதா சொன்னாங்க. அப்ப கூட அக்கா வீடு இருக்கிற இடத்த பத்தி எதுவுமே சொல்லல. பார்வதி இவ்வளவு அழுத்தக்காரியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. அவளுக்கு கஷ்டப்படுறது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா அவளால பெரிய தம்பியும் சேர்ந்துல கஷ்டப்படுறாரு. என் பேச்ச கேட்காம பெரிய தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா கிட்ட என்ன பத்தி கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததும் இல்லாம இப்ப வீட்டை விட்டு போய் அம்மாவோட முகத்திலேயே என்ன முழிக்க விடாம பண்ணிட்டா. வீட்டை விட்டு போகணுங்கிற முடிவை கண்டிப்பா பார்வதி எடுத்திருக்க மாட்டா. ஆதியோட முடிவுக்கு கட்டுப்படுறதை விட பார்வதிக்கு வேற வழி இருந்திருக்காது சுந்தரம். அதனால பார்வதி மேல கோவப்பட வேண்டாம். இவர் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அக்காவை திட்டிக்கிட்டே இருக்காரு. அக்கா மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. ஐஸ்வர்யா, அங்கிள், நான் வந்தப்ப நீங்க வீட்ல இல்லையே. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த. வந்ததும் நீ ஊர்ல இருந்து வந்ததா சொன்னாங்க. உன் ரூமுக்கு போய் பார்த்த, அங்க நீ இல்ல. இங்கதான் வந்திருப்பேன்னு நினைச்சேன்.
நான் நினைச்சது சரியா போச்சு. எப்படி இருக்கம்மா ஐஸ்வர்யா? நல்லா இருக்கேன் அங்கிள். ஆ, அருண் வரலையா? ஹைதராபாத்க்கு போன வேலை இன்னும் ஃபினிஷ் ஆகல அங்கிள். அதனால அருணால உடனே கிளம்பி வர முடியல. நான் மட்டும்தான் வந்தேன். நீ வந்தது எனக்கு நல்லதா போச்சு. ஆமா ஐஸ்வர்யா, அகிலாவை பாத்தியா? ஆதி பார்வதி பத்தி ஏதாவது பேசினாலா? இல்ல நீ ஏதாவது அகிலா கிட்ட கேட்டியா? இல்ல அங்கிள். ஆண்டி ஆதி பார்வதி பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. நானும் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா நீங்க போன்ல என்கிட்ட சொன்ன மாதிரி வனஜா ஆண்டி விஷயத்துல அகிலா ஆண்டி ரொம்பவே மாறிட்டாங்க. அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்றதை விட வீட்டோட சூழ்நிலைய தனக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு வனஜா ஆண்டி அகிலா ஆண்டிய மாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். முன்னாடிலாம் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு வனஜா ஆண்டி தான் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அவங்கள கண்டிக்கிற அகிலா ஆண்டி இன்னைக்கு வனஜா ஆண்டிக்கு ஆதரவா என்ன கண்டிக்கிற மாதிரி பேசினாங்க. இப்போ வீட்ல இருக்கிற சூழ்நிலைய வனஜா தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு எனக்கு எதிராவே அகிலாவை திருப்பி விட்டுட்டா. வனஜாவோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டதான் நான் உடனே உன்னை கிளம்பி வர சொன்னேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் அங்கிள். இனிமே இந்த வீட்ல நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்றதுதான் அக்கா கேப்பாங்கன்னு வனஜா ஆண்டி என்கிட்டயே சவால் விடுறாங்க. இப்ப அக்காவோட நிழலா இருக்கிறனா கூடிய சீக்கிரமே அகிலாண்டேஸ்வரியா மாறத்தான் போறேன். அது நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க தானே போறீங்க. எங்க போயிட போறீங்க? அப்புறம் இங்க பாரு, நீ இந்த பழைய வனஜாவை நினைச்சிட்டு இருக்காத. தேவையில்லாம என்கிட்ட வந்து மோதுறது, சவால் விடுறது இதெல்லாம் வேணாம். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா மருமகளா வீட்ல இரு. இல்லனா அம்மா கூட போய் ஹோட்டல் பிசினஸ் பார்க்க வேண்டியதுதான். பார்த்து நடந்துக்க. வனஜா சவால்ல தோக்கணும். பழையபடி அகிலாவை பார்த்தாலே அடங்கி ஒடுங்கி நிக்கணும். அது உன்னாலதான் முடியும் ஐஸ்வர்யா. என்ன அங்கிள் சொல்றீங்க? என்னால எப்படி முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆதி பார்வதி கல்யாண விஷயம் அகிலாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகிலா வெறுப்ப காட்டாம இருக்கிறது உன்கிட்ட தான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ அகிலா விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த மருமக. அதனால அகிலா உன்கிட்ட எப்பவும் நல்ல விதமா தான் பழகுவா. அதை நீ பயன்படுத்திக்கிட்டு மெல்ல மெல்ல வனஜாவை பத்தி அகிலாவுக்கு புரிய வைக்கணும். வனஜா நமக்கு எதிராக எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் அகிலா மூலமாவே அவளுக்கு பதிலடி கொடுக்கணும். சரியான யோசனை அங்கிள். வனஜா ஆண்டிக்கு இனிமே நான் தான் வில்லி. படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்க அந்த விஷ பாம்போட பல்ல பொடுங்கி பொட்டி பாம்பா அடக்கி காட்டுறேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தனி ஆளா இருக்கிற வனஜாவுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் அகிலாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆதி பார்வதிய நாம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். ஆமா அங்கிள், நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ஆனா அதுக்கு முன்னாடி ஆதி பார்வதி இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஆமா, முதல்ல அக்காவும் மாமாவும் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். டேய் கணேசா, வாயை முடிக்கிட்டு சும்மா இருடா. சுந்தரம், அவனை அதட்டாதீங்க. கணேஷா, நீ கவலைப்படாம இரு. உங்க அக்காவை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அங்கிள், நம்ம போலாம். வர சுந்தரம். சரி வர சுந்தரம். சரி. பார்வதி, அதோ வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. என் ஷர்ட்ல இந்த பட்டனை காணோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஷர்ட்டை மாத்திக்கிட்டுமா இல்ல? வேண்டாம் மாமா, ஷர்ட்லாம் மாத்த வேணா, நான் பட்டன் தைச்சு தரேன். இருங்க, நான் ஊசி நூல் எடுத்துட்டு வரேன்.
இந்த இடம் ஓகே. மாமா ம்? பட்டனை தைச்சு முடிக்கிற வரைக்கும் கைய வச்சுட்டு நீங்க பேசாம இருக்கணும். ம். நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கை தவறி ஊசி பட்டுரும். ம். இப்பதானே மாமா சொன்ன, விளையாடாதீங்க மாமா, குத்திட்டு போகுது. அது நீ இப்படி பக்கத்துல இருக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு? ம், உனக்கு இங்க வேலை இருக்கு, நான் சும்மா தானே இருக்கேன். இதோ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு மாமா. ஏய், அவ்வளோ அவசரம்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொறுமையா பண்ணு. வேணும்னா 2 பட்டனை கூட பிச்சு விட்டு நீ தை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, சரியா? ஓகே. பேசாம இருங்க மாமா. நான் இன்னும் பேசவே இல்லையே. சும்மா இருங்க மாமா, இல்லைன்னா நானே குத்திர போறேன். ஆ? பார்வதி, என்ன நீ குத்திருவியா பார்வதி? நடிக்காதீங்க மாமா. ஆமா, இந்த பட்டனை நீ எதுவும் பிச்சியா குட்டி? இல்லையே, ஏன்? இல்ல, நேத்து நைட்டு பட்டன் இருந்த மாதிரி இருந்துச்சு, ஒருவேளை நீ எதுவும் தெரியாம பிச்சிட்டியான்னு கேட்டேன். ஓ, என்ன சந்தேகப்படுறீங்களா? போங்க, நான் ஓய், தைக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நீ கிட்ட வா. இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னோட எல்லா ஷர்ட்ஸ்லயும் பட்டனை பிச்சிடு. நான் டெய்லி நீ இப்படி தைச்சதுக்கு அப்புறம் வெளியே போறேன், சரியா? கல்மணி. ஓ, இதுக்கு வந்தியா? ஓகே ஓகே.